வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் இருக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா திமுக வந்து வெற்றி பெற்றுக்கு. ஸோ வெற்றி பெறும் தருணத்தில் தான் இருக்காங்க. ஸோ எல்லா எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னணி நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா டிடி திட்டம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா முன்னேறி வைக்கல, பின்னாடி தான் சந்திச்சாங்க. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு எதுவுமே உழல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டஃப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. ஸோ விருதுநகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூருக்கு ஒரு அலற விட்டுட்டாருன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட மிகப்பெரிய டஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக அடுத்த பாஜக பார்த்தீங்கன்னா பிடிக்கும் சொன்னாங்க, பிடிச்சிருச்சு. ஸோ அதிமுக பாஜக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து காங்கிரஸ் ஆட்சி வர பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப சுரேஷ் கோபி நடிகர்லாம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு மிகப்பெரிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டுன்றாங்க. டிடி தினகரும் மிகப்பெரிய தோல்வி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் அடுத்து நோக்கி வந்து பயணம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த